Hello everyone. இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட்டோட எக்ஸல்ல இருக்கிற டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதாவது சில சமயங்கள்ல எக்ஸலோட ஒரு காலத்தோட வேல்யூவை மல்டிபிள் காலமுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இந்த எக்ஸல்ல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற 3 வேல்யூஸை சிங்கிள் காலமுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ற ஃபர்ஸ்ட் செல்லை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் ஃபார்முலா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கங்க. இது கொடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா எந்த காலத்தோட வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ண போறீங்களோ அந்த செல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமா கொடுத்துட்டு ரெண்டாவது டெலிமினேட்டர் கொடுக்கணும். அதுக்கு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிட்டு இதுக்கு சென்டரில் நீங்கள் கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேபை என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆயிரும். அதாவது நீங்கள் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸ்ப்ளிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக 3 காலமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எல்லா ரோக்கும் அப்ளை பண்ணணும்னா இங்கே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டால் போதும். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் ஆகலை. இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன் ஒன்லி ஃபார் கமாவை மட்டும்தான் செப்பரேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த செமிகோலனையும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா இங்கே லோட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும். அதாவது இந்த கமாக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த செமிகோலனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செல்லோட வேல்யூக்கு அப்புறம் ஓப்பன் பிரான்தசிஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ட்லையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேப் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபார்முலா அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா காலத்தோட அதாவது ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கமாவும் செமிகோலனும் இருக்குது. ஸோ இதையும் அதை ஸ்ப்ளிட் பண்ணிடு. ஸோ இந்த வழியில் நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டோட எக்ஸலில் இருக்கிற ஒரு காலம் வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.